இன்றைக்கி என்ன வீடியோனா நேற்று விலாகோட கண்டினியூட்டி தான். நெக்ஸ்ட்டு எந்த கோயிலுக்கு போகிறோன்னா ஆந்திராவில் இருக்கிற இர்க்கம் தீவில் இருக்க அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயிலுக்கு போகணுன்னா புலிக்கட் லேக்லேருந்து போட்டிங் மூலியமாக 1 hour ட்ராவல் பண்ணி போகணும். அங்கே இர்க்கம் தீவில் இறங்கி அதுக்கப்புறமா அங்கேருந்து டிராக்டர் மூலியமாக போனோம். இந்த கோயில் வந்து ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வர பெருமான் சிவன் கோவில். இது வந்து தனி தீவு. இந்த கோவில் என்ன விசேஷம் அப்படின்னா, சுவாமி வந்து மரகத கல்லால் ஆனவர். உள்ள லிங்கம் வந்து மரகத கல்லால் ஆனது. பின்னாடி பின்பக்கம் கோடாரிப்பட்ட பிம்பம் இருக்கும். ரெண்டாவது உப்பு காத்துன்றனால லிங்கமே அரிச்சிருக்கும். சரிங்களா? இந்த கோயிலோட ஸ்தலவிருஷம் பார்த்தீங்கன்னா வன்னி மரம். வன்னின்றது பொதுவாக பிள்ளையாருக்கும் பெருமாளுக்கும் உகந்தது. ஆனால் இங்கே சிவன் கோயில சிவனுக்கு வன்னி ஸ்தலவிருஷமா இருக்குது. எல்லா ஊர்லயும் அகஸ்தீஸ்வரன்றது இருக்கும். அகஸ்தியர் வந்தாலே அகத்திய முனிவர் ஒன்னா பிரதிஷ்டை பண்ணதா இருக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணதா இருக்கணும், இல்லைன்னா அவரே பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணதா இருக்கணும். நீங்க ரெண்டுமே அவரே அவர் கையால பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண லிங்கம் இது. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டுட்டு அதோடு நாங்கள் கிளம்பிட்டோம்.